இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஎம்னா என்ன, பிஎம்னா என்ன, இதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ரிமைண்ட் பண்ற வீடியோவா இருக்கட்டும், தெரியாதவங்களுக்கு ஒரு புது வீடியோவா இருக்கட்டும். முழுசா பார்க்கலாமா? இப்போ நீங்க வெளியே போய் நின்று உங்க கையை சவுத் டைரக்ஷன், அதாவது தெற்கு திசையில இருந்து ஒரு கோடை, ஒரு லைனை இமேஜின் பண்ணி வரையணும். அந்த கோடு சவுத் டைரக்ஷன்ல இருந்து அப்படியே உங்க உச்சாந்தலைக்கு மேல நேரா போய் நார்த் டைரக்ஷன், அதாவது வடக்கு திசையோட சேர்க்கணும். பூமி தான் உருண்டையாச்சு. அந்த கோடு என்ன பண்ணணும், ஃபுல்லா அந்த கோடு பூமியை சுத்தி ரவுண்டா வந்து ஜாயின் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும், அந்த நார்த் டைரக்ஷன்ல இருந்து சவுத் டைரக்ஷனுக்கு அந்த கோடை இணைக்கணும். இப்போ இந்த பூமியை சுற்றி ரவுண்டாக கோடு இருக்கு இல்லையா, லைன் இருக்கு இல்லையா, இந்த கோட்டுக்கு பேர் தான் மெரிடியன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெரிடியன் லைன் கோடு எப்போவுமே நம்ம தலைக்கு மேலே தான் நேராக இருக்கும். அதுக்குன்னு தலையை இப்படி சாய்ச்சிட்டு இந்த பக்கத்து மெரிடியன் லைனில் கணக்கக்கூடாது. அப்போ இன்னொரு மெரிடியன் லைன் எங்கே இருக்கும், ஃபுல்லாக பூமியை சுற்றி ரவுண்டாக சர்க்கிள் ஆகுதுல, அது எங்கே இருக்கும், நம்ம பாதத்துக்கு கீழே நேராக இருக்கும். ஸோ இது எல்லாமே இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மெரிடியன் லைனுக்கு லெஃப்ட் பக்கம் இருக்கிறது எல்லாமே, அதாவது ஈஸ்ட், அதை நோக்கி இருக்கிறது எல்லாமே என்டிமெரிடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஎம், என்டிமெரிடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நட்பகலுக்கு முன் அப்படிங்கிறது அர்த்தம். இது லத்தீன் மொழி, இங்கிலீஷும் கிடையாது. ஸோ இந்த மெரிடியன் லைனுக்கு ரைட் பக்கம் இருக்கிறது எல்லாமே போஸ்ட் மெரிடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மெரிடியம் அப்படின்னா பிஎம், நண்பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் லத்தீன் மொழி தான். இந்த மெரிடியன் லைனுங்கிறது நடுக்கோடு, இதுவும் ஆங்கிலம் கிடையாது, இதுவும் லத்தீன் மொழி தான். ஸோ இந்த மெரிடியன் லைனுக்கு லெஃப்ட் பக்கத்து இருக்கிறது எல்லாமே என்டிமெரிடியம். ஸோ இந்த சூரியன் இந்த மெரிடியன் லைனுக்கு உள்ள இருக்கும்போது எல்லாமே என்டிமெரிடியம். ஸோ சூரியன் அந்த மெரிடியன் லைனை கடந்து போஸ்ட் மெரிடியம் போகும்போது அது பிஎம் ஆகுது. அப்போ அந்த லைன் அப்படிங்கிறது நம்ம உச்சி நேரம் சொல்லுவோம் இல்லையா, இந்த 12 மணி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சூரியன் இந்த மெரிடியன் லைனை தாண்டி போஸ்ட் மெரிடியம்னு ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாகவே பிஎம்மாக இருக்குது. அதாவது இன்னொரு மெரிடியன் லைனை, அதாவது சர்க்கிளாக இருக்குல்ல, ஸோ இன்னொரு மெரிடியன் லைனை தாண்டுற முன்னுக்கு வரைக்கும், அதாவது 11:59 PM வரைக்கும் அது போஸ்ட் மெரிடியமில் இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு மெரிடியன் லைனை அதை தாண்டும் போது 12 AM, சுருக்கமாக சொல்லணும்னா அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், 12 AM. அப்போது ஆன்டி மெரிடியமில் அது ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது, அதாவது AM, அன்டில் இன்னொரு மெரிடியன் லைனை தாண்டுறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ 11:59 AM வரைக்கும் என்டிமெரிடியமாக இருக்குது, ஏஎம்மாக இருக்குது. ஏஎம் அப்படிங்கிறது என்டிமெரிடியம், பிஎம் அப்படிங்கிறது போஸ்ட் மெரிடியம். ஸோ நம்ம பூமியோட சுழற்சியை வச்சும் சூரியனோட ஒளியை வச்சும் நேரத்தை வச்சும் தான் இது ஏஎம் பிஎம் அப்படிங்கிறத நம்ம பிரித்து எடுக்கிறோம். இதை தான் காலகாலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏஎம் என்ன, பிஎம் என்னன்னு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.